இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸுக்கு 1 கிண்ணம் உளுந்து எடுத்துக்கலாம். இதில் தண்ணி விட்டு நல்லா கழுவிடுங்க. 2 முறை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்த பிறகு திரும்பவும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் பாருங்கள், நமக்கு நல்லா ஊறிட்டு பருப்பை மட்டும் ஜாரில் போட்டு தெளித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். திரும்பவும் அரைச்சிட்டு நீங்கள் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கிண்ணத்துக்கு மாற்றின பிறகு இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் 50 கிராம், 1 இன்ச்சு அளவு இஞ்சி குட்டியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணது, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுட்டு கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உளுந்து வந்து நீங்கள் தண்ணி தெளித்து அரைச்சா போதும். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ நமக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக நீங்கள் கிள்ளி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. போட்ட பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் தெரிக்காமல் இருக்கும். பிறகு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக வேக வச்சு நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். இதில் உளுந்தும் முட்டையும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம தேங்காய் பாலில் நீங்கள் ஊற வச்சு கொடுத்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாக, இன்னும் கூட கூடுதல் ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் நீங்கள் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் உளுந்து எடுத்தோமா, ஊற வச்சோமா, அரைச்சிட்டு 2 முட்டையை ஊற்றி அதையும் அரைச்சிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து மல்லி இலை சேர்த்து நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதான். எண்ணெயும் நீங்கள் குடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.